ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் நியூ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். எனக்கும் மைன்கிராஃப்ட்டும் செட் ஆகாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் பார்ட் 1 பார்ட் 2 போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வர் டெலீட் ஆனதுனால புதுசாக ஒரு சர்வர் ஆரம்பித்து அதில் கேம் போடும். சரி, சர்வர் தானே டெலீட் ஆச்சுன்னு பார்த்தா அப்புறம் ஒரு கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாளாக வீடியோ போடல பார்த்தீங்களா. இப்போ அதில் மைன்கிராஃப்டே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் புதுசாக ஆரம்பித்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. கேடி ப்ரோ 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 கிந்தி மண்டா. ஸோ ஓகே கைஸ், வந்தவொடனே ஒரு கோழி ஒரு ஆடு போட்டு தள்ளியாச்சு. நமக்கு ஒரு உள்ளம் கிடச்சிருச்சு. இன்னும் 2 உள் தான் கிடைக்கணும். ஓகே, கிடைக்குதான்னு பார்ப்போம். அங்கே நிறைய மரம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போய் மரம் எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா மரத்தை வச்சு தான் பிக்-ஆக்ஸ்லாம் செய்ய முடியும். ஆக்ஸ்லாம் அது பீ தானே, தேனி இருக்குது. சரி, கிட்டே போனால் கொட்டி வச்சிட போகுது, நம்ம உஷாராக இருக்கலாம். சரி, இந்த மரத்தை கொஞ்சம் எடுத்துப்போம். 1 2 இவன் வேறு பொறுமையாக உடைச்சிட்ருக்கான், கையில் உடைக்கிறதுனால நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸை செய்யணும். ஓகே, இந்த ஒரு மரத்தை ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம் ஃபுல்லாக. ஏன்னா போயிட்டே இருக்குது நீட்டாக. சைடில் வேறு கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த மரம் ரொம்ப பெரிய மரம் போல். அங்கே பாருங்கள், தெரியுதா? சரி, ஓகே, நம்ம இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துப்போம், போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், போதும் கைஸ், இது வரைக்கும். அதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. இங்கே எதோ இருக்குது, என்னன்னு தெரில. சரி, வுட் பிளாங்க்ஸ் நம்ம செஞ்சு எடுத்துப்போம். ஒரு எவ்வளோ ஃபுல்லாக செஞ்சு எடுத்துப்போம் எடுத்த வரைக்கும். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அதை போட்டு. இது என்னது, லீஃப் லிட்டர் ஒக்கேலேருந்து கிடச்சிருக்கோம் போல். சரி, சம்திங் இருக்கட்டும், விடுங்க. ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு செய்யலாம், அப்போ தான் வெப்பன் செய்ய முடியும். நம்ம ஒரு கத்தி, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்-ஆக்ஸ் எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கணுங்க, இல்லைனா ஏதாவது பண்ணிடுவானுங்க, வேறு யாராவது வந்து தூக்கின்னு போட்டு போகிறாங்க. ஓகே, முன்னாடி ஒரு ஆடு. ஓகே, அது மாடிச்சா? வா ஆடு, பொறுமையாக நில்லு. 1 2 இன்னும் ஒரே அடி ஓடாது, நில்லு. ஓகே, அங்கே ஒரு மாடு வருது, அதையும் போட்டுருவோம். லெதர் கிடைக்கும். ஓகே, கிடைக்கலையா லெதர் தரல? சரி, இங்கே போகுது, இது தரதான்னு பார்ப்போம். இதுக்கிட்ட இருக்குங்க லெதரு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஆடு வந்து மாட்டிக்கோங்க. அங்கே ஒரு பன்னி இருக்குது, அதை போடுவோம் வாங்க. இல்லை 2 பன்னி இருக்குது, 3 பன்னி இருக்குது. என்னடா வர அதிகமாக இருக்கீங்க. சரி, நம்மளுக்கு 1 போதும், இதை மட்டும் அடிப்போம். நில்லு பண்ணி. ஓகே, அது காலி. இன்னும் ஒரே ஒரு ஆடு தேடுறேன், ஆடு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆடு போதும்ல எனக்கு, ஒரு ஆடு கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா. டே, ஒரே ஒரு ஆடுடா. சரி, நம்ம உள்ளே போய் தேடுவோம், கிடைக்காமல் போகாது. நைட்டுக்குள்ளே கிடச்சிருச்சுன்னா போதும். ஏன்னா ஜாம்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். அதுதான். கோழிலாம் இருக்குதுங்க. இங்கே ஏதோ ஒன்று போச்சு, கருப்பாடு பக்ஷி. இது அடித்தா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. சரி, போட்டோம், விடுங்க. நம்மளுக்கு வெள்ளாடு தான் வேணும். இப்போ வெள்ளாடு இருக்குதா? இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா பாருங்கள். என் கண்ணுக்கு தெரியலையே. வெள்ளாடு கண்ணு கெட்டினா அதுக்கு பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. எங்கே 2 இருக்குங்க, 1 போதும் கேட்டால் 2 இருக்குங்க. ஓகே, எடுத்தாச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம பெட்டு செஞ்சிடலாம். எதுக்கு பெட்டுன்னு கேட்டிங்கன்னா, தூங்குறதுக்கு தான். நைட்டு ஜாம்பிஸ்லாம் வருவானுங்களே, இதோ இருக்க பாருங்கள் பெட்டு, இதை எடுத்து வச்சுப்போம். அந்த ஆடு என்ன பண்ணுது? நவுந்து போ. அதனால் கிராஃப்டிங் டேபிளில் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கு. ஒருவேளை அதுக்குள்ளே தான் நம்ம ஆடு இருக்குன்னு நினச்சிட்டுருக்கு போல். அதோடைய ஜோடி போல் அது. நம்ம அடிச்சிட்டோம்ல, ஸோ கொஞ்சம் கோவமாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வேறு ஏதாவது மரம் தேவைங்க. நம்மளுக்கு நிறைய மரம் போய் எடுப்போங்க, நிறைய மரம் இருக்குல்ல, அங்கே ஃபஸ்ட்டு போவோம். இன்னொரு ஆடு போதுங்க சைடில். ஃபஸ்ட்லாம் ஆடே கிடைக்காது, இப்போ இத்தனை ஆடு கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ மைன்கிராஃப்ட்டுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மாடு போடுது, அதை போடுவோமா? ஓகே, போட்டாச்சு. இங்கே மரம் இருக்குது கைஸ். ஸோ நிறைய மரம் தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது நம்ம கையில்.
ஸோ கடைசி வரைக்கும் கட் பண்ணி வச்சுப்பேன். இங்கே தான் நிறைய மரம் இருக்குது. சரி, நான் வந்து கொஞ்சம் மரம் கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இன்னும் ஒரு எவ்வளோ எடுக்கலான்றீங்க? 50 போதும் இல்லை? 50 போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு உட் பிளாங்க்ஸ் எக்கச்சக்கமாக செய்யலாம். ஓகே, இதை வெட்டியாச்சு. அங்கே ஒரு மரம் இருக்குது. ஓகே கைஸ், நான் ஒரு 50 எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதான் லாஸ்ட்டு. நான் வந்து 49 எடுத்திருக்கேன். 50 எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஓகே, 50 எடுத்துட்டேன் கைஸ். ஓகே, போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து உட்டனில் வெப்பன் செஞ்சோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம அதை வச்சு கோபிள் ஸ்டோன் எடுக்க போகிறோம். கோபிள் ஸ்டோன்னா கல் இங்கே. அது கல் இல்லைங்க, அது வந்து இது கிராவல் கீழே இருக்கிறது. அது வந்து மண் மாதிரி இருக்கும். அது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டே இருப்போம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, சன் வேறு செட் ஆகிடுச்சா? ஐயோ, நைட்டு வேறு தூங்கணுமே. சரி, நம்ம பெட்டை போட்டு தூங்கிடலாமா, இல்லைனா வேறு ஏதாவது பண்ணலாமா? அங்கே ஒரு ஆடு போகுது. சரி, தூங்கிடுவோங்க ஃபஸ்ட்டு. பெட்டை போட்டு தூங்குடா. என்னது தூங்கணும்? யூ கேன் ஸ்லீப் ஒன்லி டியூரிங் நைட். டேய், நைட் ஆயிடுச்சுடா. சூரியன் மறைஞ்சிருச்சுடா. நிலா வந்தால் தான் தூங்குவாங்க போலாடி. தூங்குடாடி. சூரியனே மறைய போகுது இவனுக்கு. நிலாவே வந்துருச்சுங்க. இன்னும் தூங்க மாட்டான்டி. ஓகே, தூங்கிட்டான். ஓகே, டே 1 வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே, பெட்டு எடுத்து வச்சுப்போங்க. அப்புறம் வந்து யாராவது தூக்கி நோட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே ஒரு ஆடு இருக்குது. அதை போடலான்னு பார்த்தேன். ஆனால் ஏற்கனவே உள் கிடச்சிருச்சு இல்லை. ஸோ தேவையில்லை. பக்கத்துலேயே ஒரு குட்டி வேறு இருக்கா. அதனால் போட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிக்கோண்ட. சரி, ஓகே, நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். அங்கே இருக்குது பாருங்கள் கோபிள் ஸ்டோனு. அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் தெரியுதா தூரத்தில்? இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். தூரத்தில் மாடு போகுது, கீழே ஒரு ஆடு போகுது, இங்கே ஒரு பெரிய குழி போகுது. இங்கே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுனா கேவா? அது ஒன்றும் இல்லை, இப்போ மூட்டு சந்து போல். சரி, ஓகே, இங்கே நம்ம வருவோம். இந்த இடத்த தான் சொன்னேன் நான். கீழே பார்த்தீங்களா? அதான் கோபிள் ஸ்டோன். இது வந்து கல். இப்போ எப்படி இறங்கலாம்? சரி, டேரெக்டாக தண்ணியில் குச்சிடலான்னு இருக்கேங்க. ஒன்றும் ஆகாது. ரெடி, 3, 2, 1 குதிரா. ஐயோ, உள்ளே போயிட்டுமே. மூச்சு மூடி செத்துற வைத்திர போகிறான். ஃபஸ்ட்டு மேலே வருவோம். ஓகே, வந்தாச்சு. இரு, எங்கே கீழே எதையோ பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போகிறதுக்கு வந்து வழி உருவாக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வேறு எவனாவது வந்துட்டானா கீழே இருந்து பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ ஓகே, உடச்சி விட்டாச்சு. இங்கே ஃபுல்லாக கோபிள் ஸ்டோன் தாங்க. இந்த இடம் ஃபுல்லாக. ஓகே, இந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்களா? இது கேவுன்னு நினைக்கிறேங்க. அங்கே அது அயன் தானே? எங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்களேன், அயன் இருக்குது கீழே. இப்போ காட்டுற பாருங்கள். இருங்க, அங்கே தெரியுதா? அது 2 அயன் இருக்குது அங்கே. ஓகே, ஃபஸ்ட்டே அயன் கிடச்சிருச்சு கைஸ் நம்மளுக்கு. ஆனால் தண்ணி கீழே இருக்குது. எடுக்க முடியுமா தெரில. அதை தெரியுதா பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோ கீழே. சரி, நம்ம அங்கே போய் எடுக்கணுன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட உட்டன் பிக்காக்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்து அதை வச்சு ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யலாம். எவ்வளோ தேவையோ எடுத்துப்போங்க. காசாக பணமா ஃப்ரீயாக கிடைக்குது, எடுத்துப்போம். இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும். அதை வச்சு கீழே இருக்க அயன் எடுக்க போகிறோம் இப்போ. அங்கே யார் பச்சை கலரில்? இங்கே எவனோ பச்சை கலரில் நின்றுந்தானே. க்ரீப்பரா? எவனோ நின்றுருக்காங்க. க்ரீப்பர்னு தான் நினைக்கிறேன். சரி, அவன்கிட்ட போவானா? போனால் வெடிச்சிருவான். பிரச்சனை தேவையில்லை. நம்ம மாதிரி நீங்கள் வேலையை பார்ப்போம். சரி, ஓகே, இங்கே போதுமான அளவு எடுத்துக்கினேன். அங்கே இருக்கான் பாருங்கள், க்ரீப்பர் தான் அவன். இது எவ்வளோ பெரிய கோகை. அங்கே பாருங்கள், கீழே பயங்கரமாக ஒரு கேவ் போகுது. போனால் டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோல்டு டைமண்ட்லாம். சரி, அப்புறமா போவோம். கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்மர் கூட இல்லை. லெதர் ஆர்மர் கூட நம்ம போடல இன்னும். அதுக்குள்ளே அங்கெல்லாம் போனால் அவள் தான். சரி, ஓகே, நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு இடம் உருவாக்கி வச்சுக்கலாம். டக்குன்னு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டர்ட்டை போட்டு டக்குன்னு மேலே ஏறிடலாம். இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. டக்குன்னு கீழே வந்து ஏதாவது வந்து பிடிச்சிக்கின்னு தூக்கின்னு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சரி, நம்ம கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வரைக்கும் பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ அதை வச்சு நம்ம போய் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ரொம்ப ஆழமாலாம் இல்லை. மூச்சு முட்டி செத்துற போகிறான் இவன் வேறு. கைஸ், இருங்க கைஸ், நான் மேலே வந்துட்டு ஸ்பீடாக கீழே போய் பார்க்குறேன்.
ஓகே வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. எட்றா 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 டக்குன்னு எட்றா. ஐயோ இந்த இது வேறு மூச்சு வேறு விட முடியாதுங்க இவனால். கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போக முடியும் போல். சரி ஓகே, நல்லா மூச்சு இழுத்துக்கூடா. கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு போகலாம் நம்ம. ஏன்னா பசிக்குதுன்னு கேட்டால் அதனால தான் கொடுத்தேன். சரி ஓகே, இப்போ போகலாமா? என்னடா ஓகேடா, வாங்க போகலாம். மனசை கல்லாக்கிட்டு கீழே இறங்க போகிறோம். 3, 2, 1 குதிரா. கீழே போ கீழே போ கீழே போ. ஓகே, ஒன்று நோண்டு ஃபாஸ்ட்டாக. இது நம்மகிட்ட இருக்கிறது ஸ்டோன் பிக்கெக்ஸ் தானே, ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நோண்டுறான். எட்றா. ஓகே கிடச்சிருச்சு, சூப்பருங்க. அயன் எடுத்தாச்சுங்க. அயன் எடுத்துட்டோம். அது கீழே இன்னொரு அயன் இருக்குது. அப்போ 2 இல்லைங்க 3 அயன் இருக்குங்க மொத்தம். ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு வேட்டை தான் போல். அது ஒரு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், ரா அயன். இதை வந்து உருக்கணுன்னா நம்மளுக்கு அயன் இக்னோட்டோ இன்னொன்று கிடைக்கும். ஓகே, மறுபடியும் போய் இன்னொன்று எடுத்துன்னு வந்துடலாம். போடுறா ஜம்பை, சீக்கிரம் போடா. பொறுமையாக போடா. ஓட டக்குன்னு. ஏங்க அது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குதுங்க. அப்போ 4 மொத்தம். ஐயோ மூச்சு வேறு விட முடியலையே. டக்குன்னு ஓடுறா டக்குன்ட்டு. ஓகே எடுத்தாச்சு. ஐயோ எடுத்து ஆனால் இல்லையா? ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு இது குறைஞ்சிருச்சு பாருங்க. அங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தேன், எல்லாம் சோழி முடிச்சிட்ருக்கோம். பொறுமடா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, அந்த கேவில் ஊந்துருப்பேங்க. ஐயோ ஏதோ ஒன்று ஆக போகுது. மைண்ட் கிராஃப்ட்க்கு எனக்கோ செட் ஆகாதுன்னு வேறு சொன்னேன். அங்கே மிதக்குது பாருங்க அயன். ஓகே மேலே வந்துருச்சு போல். 2 க்ரீப்பருங்க இருக்கானுங்க அங்கே வேறு. கொஞ்சம் பயமாக இருக்குது. க்ரீப்பர் சார் மன்னிச்சு விட்ருங்க சார். எங்கே ஒருத்தவன் தான் இருக்கான்? ஒருத்தவன் தான் இருந்தானா? சரி ஓகேங்க. நம்ம இப்போ கிடச்ச அயனை வந்து உருக்கிறதுக்கு வந்து ஃபர்னன்ஸ் செய்யணுமா? இப்போ நான் ஃபர்னன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்டோன் தேவை. கோபிள் ஸ்டோன் 8 இருந்துச்சுன்னா ஃபர்னன்ஸ் செஞ்சிடலாம். நம்மகிட்ட 18 இருக்குல்ல. சரி ஓகே செய்வோம் வாங்க. ஒரு ஃபர்னன்ஸ் ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம். எங்கே இருக்கும் ஃபர்னன்ஸ்? ஓகே ஏதோ இருக்குது. 2 ஃபர்னன்ஸ் செய்ய முடியும். நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஃபர்னன்ஸை எடுத்து இந்த கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் போட்டுடலாம். ஓகே சூடு பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஓகேங்க பிளாங்க்ஸ் இருக்குதுங்க, அது போதும். இப்போ இது 2த்தையும் சூடாகிட்டுருக்கட்டும். நம்ம போய் இன்னொன்று எடுக்கலாம். போனால் கீழே தண்ணியில் ஆக்வா ஜாம்பிஸ் வேறு இருப்பானுங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. போகலான்றீங்களா? அங்கே க்ரீப்பர் வேறு நம்மளே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். டேய் திரும்படா. இல்லை ஒரு வேலை செஞ்சால் செய்ய விட்றானா பாருங்க. எங்க சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. யார் இது? இவன் தானே அவன் ஆக்வா ஜாம்பின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வரான் பாருங்க. அங்கே பாருங்க தெரியுதா? ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நம்மளை பார்த்துட்டான். நேரத்துக்கு மாட்டினோம். இருங்க நான் ஃபஸ்ட்டு கத்தி எடுத்துன்னு போய் அவனை கொண்டு வந்துடுறேன். பயமாக இருக்குது எனக்கு. ஓகே ஃபஸ்ட்டு உருக்கிடுச்சான்னு பார்ப்போம். நம்ம மேலே வரானா? இல்லை மேலே வந்து அவன் எரியுவான். ஸோ தண்ணிக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆக்வா ஜாம்பி. ஓகே இந்த 2 அயன் உருக்கிடுச்சு. இப்போ இதை வச்சு அயன் பிக்காக் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். ஓகே செய்ய முடியாதா? இன்னும் 3 அயன் வேணுமா அதுக்கு? இது உங்களுக்கே ஓவராக இல்லையாடா? சரி ஓகே இன்னொன்று எடுத்துன்னு வந்தோம்ல, அதையும் உருக்கிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆக்வா ஜாம்பி பார்த்தோம் பார்த்தீங்களா? அவனை போய் இருந்தால் அடிச்சுட்டு வந்துடலாம் அவனை போட்டு. ஓகே உட்டு வேணாம் நம்மளுக்கு. இந்த ஸ்வாடு செஞ்சுட்டு போகலாம். அது என்னது? ஸ்டோன் ஸ்வாட். ஓகே பொறுமையாக போய் பார்ப்போம். தம்பி இருக்கியா? ஆக்வா ஜாம்பி இல்லைங்க, அவன் போயிட்டான் போல், ஓட்டான் போல் நம்மளை பார்த்து. கீழே ஒரு க்ரீப்பர் நின்றுருக்கான் பார்த்தீங்களா? இங்கே ஒருத்தவன் இருக்கான், அங்கே ஒருத்தவன் இருக்கான். ஓகே இந்த அயன் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் பிக்காக்ஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். அயன் பிக்காக்ஸு இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க அயனை நோண்ட போகிறோம். ஏன்னா அயன் பிக்காக்ஸ் வச்சு எடுத்தால் சீக்கிரமாக எடுத்துடலாம். சரி ஓகே சூரியன் கூட இன்னும் மறையலை. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் அயன் எடுத்திருக்கேன். கட் பண்ணி தான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். நைட் ஆகிடுச்சுல்ல, ஸோ நம்ம ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிற வேலையை பார்ப்போம். இவன் வேறு தூங்குறதுக்கு ஏன்டா டேய் காலெலாம் தூங்க மாட்டியாடா நீ? திமுறான்றேன். நைட்டு தான் தூங்க வரான் இவர். ஏன் காலைல தூங்கணுன்னா நோவுமா அவனுக்கு? படுறா டக்குன்னு. ஏங்க இவனை ஏதாவது பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வாயில். ஓகே படுத்துட்டான். திட்டினா தான் தூங்க வரான் இவர் நல்லா. சரி ஓகே பெட்டை உடச்சி எடுத்துப்போம். அப்புறம்
தண்ணிக்குள்ளே விழுந்துருக்கேன்னு தரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடம் கொஞ்சம் சிக்கலாக இருக்காமல் இருக்குது பாருங்கள். 2 அயனிக் நாட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரா அயன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாக நோண்டியாச்சு. ஓகே கைஸ், கீழே ஏதாவது இன்னும் கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு கிடைக்கவே இல்லைங்க எதுவுமே. அவ்வளோதான் போல். கொஞ்சம் நஞ்சம் கிடச்சிது. இப்போ எத்தனை இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இருங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் உடச்சி எடுத்துப்போம். அப்புறம் இந்த கிராஃப்டிங் டேபிளையும் எடுத்துப்போம். இருங்க, ஏன்னா இங்கேயே விட்டு போனால் அப்புறம் செஞ்சுலாம் இருக்க முடியாது. ஓகே, சரி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே டர்ட்டை போட்டு மேலே ஏறிடலாம். ஓகே, வந்தாச்சா? வந்தாச்சு. எத்தனை பூ பார்த்தீங்களா, கலர் கலராக. இங்கே ஒரு பன்னி இருக்குது. இருங்க, இப்போ நான் வந்து 2 தான் எடுத்திருக்கேன். அந்த கட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, கீழே 2 எடுத்து அங்கே போய் அதுக்கு மேலே இல்லைங்க அங்கே அயனே. ஸோ வேறு எங்கேயாவது கிடச்சா தான் உண்டு. இப்போ நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு வில்லேஜை வேறு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அங்கேனா வீடெலாம் கட்ட தேவையில்லைங்க. ஏய் பண்ணி என்ன ஓடியார வாங்கிக்கோ சாவு. ஏன்னா நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வீடெலாம் கட்ட தேவையில்லை. அங்கே இருக்கவன் எவனையாவது அடித்து போட்டு அவன் வீடு எடுத்துன்னு போயிடலாம். ஓகே, இங்கே ஏதோ பள்ளம் இருக்கே. கேவா என்ன? இல்லைங்க, சும்மா ஏதோ பள்ளம் இல்லை கேவ் தான். இங்கேருந்து கீழே விழுந்தோம், தான் வரமாட்டோம் மேலே. ஸோ பார்த்து டீ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, கீழே விழுந்துருப்பேன். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எது கிடைச்சாலும் எடுத்து வச்சுப்போம். அங்கே பம்ப்கின் இருக்குங்க தூரத்தில், அதை போய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த ஆடு எதுன்னு ஞாபகம் இருக்கா? அங்கே பார்த்த ஆடு தானே அது, குட்டி கூட வந்தது அந்த ஆடு தான். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே போய் லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பம்ப்கினை வச்சு என்ன செய்ய முடியும்னு தெரியல. அயன் கோலம் செய்யலாங்க. ஆமாங்க, அயன் கோலம்க்கு இதை வந்து மண்டையாக வைக்கலாம் நம்ம. ஓகே, நிறைய எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதுனா போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். எடுத்து வச்சுப்போம். ஏன்னா தூரத்தில் கிடைக்குமான்னு வேறு தெரிலங்க. எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துப்போம். தோ இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இதையும் எடுத்துக்கலாம். ஓகேங்க, சரி. இது என்ன? நம்ம பார்த்த கேவ் தான் இது. அது ரொம்ப சின்னதாக போகுது, ஆனால் ஆழமாக போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது பாருங்கள். இப்போ இங்கேருந்து கீழே விழுந்தால் அவ்வளோதான். நம்மளுக்கு ஏன் வீண் வம்பு, போயிடலாம் மேலே. ஏதாவது இருக்குதான்னு பார்த்து போங்க. சப்போஸ் கோல்டெலாம் இருந்தால். ஆனால் எதுவுமே தெரில எனக்கு கண்ணுக்கு, அதனால் வந்துட்டேன். சரி ஓகே, நம்ம எப்படிக்கா போகலாம்? லெஃப்டா ரைட்டா? குதிரை இருக்குங்க. இருங்க, இதை எடுத்துகிட்டு அந்த குதிரையை போய் ஏறி பார்ப்போம். குதிரை மேலே சின்ன குதிரை ஒன்று இருக்குது, பெரிய குதிரை ஒன்று இருக்குது. ஓகே, ஏறியாச்சு. இப்போ தள்ளி விட பாருங்க. ஏங்க தள்ளி விடலங்க. அப்போ ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் என்னது, ஏதோ சொல்லுவாங்களே. டேம் ஆகிடுச்சுங்க. சேடில் மட்டும் இப்போதைக்கு இருந்துதான் பண்ணிகிட்ருக்கலாம். சேடில் வேறு இல்லையே. குதிரையை ஓட்டிகிட்டு போகலாங்க சேடில் இருந்தால். என்னங்க இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இறங்கிடுவோம். சரி போவோம். இது கூடயே இருந்தால் குதிரை பாய்டா குதிரை, உன்னை விட்டு போக மனசே வரலடா. என்ன அங்கே மலை தெரியுதா, அங்கே மட்டும் கூண்டு போய் விட்டுறேன். எங்கடா போகிற? மலை இவன் வேறு எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்கான். சரி நம்ம பேசாமல் இறங்கி நடந்தே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட்டு இறங்க மனசே இல்லைங்க. எடுத்தவொடனே டைம் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல குதிரை போலங்க. சரி நம்ம இறங்கி இங்கேயே உட்காந்துருந்தா அப்புறம் போக முடியாது. ஸோ நம்ம இது பம்ப்கின் சாப்பிடுதான்னு பார்ப்போம். இருங்க, சாப்பிடாதா? ஆமாங்க, வீட்டு மட்டும்தான் சாப்பிடுவோம் குதிரை. சரி போவோம். வேறு பாருங்கள், நம்பிக்கிட்டே வருது. இன்னும் ஒரு வாட்டி ஏறி சவாரி சென்ட்டு இறங்கிடலாமா? குதிரை அங்கே மட்டும் கூட்டின்னு போய் விட்டுரு குதிரை, ப்ளீஸ் குதிரை. அந்த மலை தெரியுது பார்த்தியா தூரத்தில். சரி நம்மளே போவோங்க, அது கூட்டின்னு போகிற மாதிரி தெரில. அது என்ன, இது ரொம்ப பெருசாக இருக்கே மலை. கண்டிப்பாக உள்ள டைமண்ட் கிடைக்குங்க. நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மாட்டுக்கிட்டேருந்து லெதரும் கறியும் கிடைக்கும், அதை எடுத்துப்போம். இந்த இடம் ஃபுல்லாக கேவு அது இதுன்னு இருக்குங்க. அங்கே பாருங்கள் காப்பர், இங்கே கோல் இருக்குது பாருங்கள். இந்த கோல் எடுத்துப்போம், டார்ச் யூஸ் ஆகும். கோலை எடுறா டக்குன்னு. ஓகே, ஒரு கோல் கிடச்சிருக்கு.
ஒன்று தானா? கொடுங்களாண்டா கொஞ்சம். இங்கே ஏதோ சந்து போகுதுங்க. ஓ, அதோடைய கண்டினியூஷன். ஓகே, அதே இடம் தான். சரி போவோம். இங்கே நம்மளுக்கு வேலை இல்லை. அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம போகிறதுக்கு வந்தோம். இங்கே காப்பர்லாம் இருக்குது, ஆனால் காப்பர் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே ஒரு மாடு இருக்குது, அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சரி ஓகே போவோம். நம்ம இப்போ எதுக்கு வந்தோம்? அந்த மலையை தேடி வந்தோம், அதை மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போடா, டக்குன்னு போடா. டக்குன்னு போய் அங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு போய் பார்த்து வருவோம் மலையாண்ட. அங்கே மட்டும் இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தானே லக்கு. சரி போய் பார்த்து வந்துடுவோம். ரொம்ப பெரிய மலையாக இருக்குமோ பாருங்களேன். ஏன் அங்கே பின்னாடி ஏதோ ஆரஞ்சு கலரில் வேறு ஊற்றுது, லாவாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே தண்ணி வேறு இருக்கா? இருங்க நான் அப்படிக்கா போய் காட்டுறேன். அங்கே தெரியுதா உங்களுக்கு? அது பாருங்கள், ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கா? தட் இஸ் லாவா. கிட்ட போனால் எரிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். அங்கே ஊற்றுது பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க, லாவா ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதை ஊற்றுது பாருங்கள். இருங்க நான் போட்டு செஞ்சு அங்கே போக முடிஞ்சால் போய் பார்க்கலாம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்கா? ஓகே, எடுத்து அதை கீழே போட்டு ஒரு போட்டு செய்வோம். நம்ம போட்டுக்கு பிளாங்க்கு மட்டும்தான் தேவை. எங்கே இருக்குது போட்டு? அந்த ஒருக்கா. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து ஆக்ஸ் ஒன்று செஞ்சு போங்க. ஆக்ஸே இல்லை நம்மகிட்ட, ஏன்னா இதை உடைக்கணும்ல. அது என்னது, கிராஃப்டிங் டேபிள் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போடுவோம் போட்டை. போட்டு அப்படியே அந்த இடத்துக்கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, இதை பாருங்கள், லாவாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆனால் கல் ஃபார்ம் ஆகிடுங்க. அதான் கீழே ஃபுல்லாக கல்லாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், இப்போ உடச்சி விட்றேன்னா இப்போ லாவா வந்து கல்லாகிடும், பார்த்தீங்களா? திஸ் இஸ் லாஜிக் ஆஃப் மைண்ட் கிராஃப்ட். சரி, இங்கே நின்றோன்னா எரிஞ்சு செத்துருவோம். ஸோ நம்ம அப்படிக்கா போய் பார்ப்போம் எங்கேயாவது, வேறு எங்கேயாவது. எங்கே பின்னாடி அயன், பின்னாடி அயனுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது பாருங்கள், 2 அயன் இருக்குது பாருங்கள். ஓகே, வந்தது லக்காக போச்சுங்க. ஜஸ்ட்டு மிஸ் பார்த்தேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். 2 இருக்குது. எடுத்துப்போம். போட்டில் இருந்துக்கினே மைனிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்ம. இருங்க இறங்கிப்போம், அப்புறம் எடுக்க முடியாது. ஓகே, இதை உடச்சி வந்துருச்சா? ஓகே, எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, 2 இருந்துச்சு, இப்போ 4 ஆகிடுச்சுங்க. ஓகே, அவ்வளோதானா? வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை கைஸுங்க. சரி, மறுபடியும் போவோம் நம்ம. ஓகே கைஸ், வந்ததுலேருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் 7 அயன் கிடச்சிருச்சு. அதில் 3 வந்து நம்ம இது செய்ய யூஸ் பண்ணிட்டோம். அது என்னது, அது பேர் அயன் பிக்காக்ஸை யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இங்கே எதுவுமே இல்லை. அங்கே ஒன்று இருக்குங்க, பார்த்துட்டேங்க. தெரியுதா உங்களுக்கு? கீழே இருக்குது பாருங்கள், அதை போய் எடுத்துக்கலாம். லக்காக கிடைக்குதுங்க நம்மளுக்கு. லக்கா, இதுதான் லக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் வேறு நவுந்து வந்துடுறேன். இருங்க, இது கிட்டே போயிட்டு அதை உடச்சி விட்லாம். அழகாக வந்து போட்டில் விழுந்துடும். ஓகே, வா 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 வா. ஓகேங்க, வந்துருச்சுங்க, எடுத்தாச்சு. இப்போ நம்மகிட்ட 5 அயன் இருக்குது போல். இங்கே கேவ்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கிட்டலாம் போக முடியாது. ஓகே கைஸ், நம்மளுக்கு வேறு எங்கேயாவது அயன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு இடம் இருக்குது. இது என்னது? ஓகே, இது வேறு இடம் போல். நைட் ஆகிற மாதிரி இருக்குது. சூரியன், ஆமாங்க, சூரியன் வந்து செட் ஆகுது. நம்ம இங்கே தூங்கிடலாம், இல்லைனா அவ்வளோ ஜாம்பி வந்துடும். இங்கே வேறு கேவ் வேறு இருக்கா பக்கத்துலேருந்து. திடீர்னு குதிச்சு வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் இவன் வேறு தூங்க மாட்டானே. இல்லைடா, சீக்கிரம் தூங்குடா தூங்குடா தூங்குடா. ஓகே, தூங்கிட்டான், நல்ல வேலை. சீக்கிரம் எந்திரி. ஓகே, எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம போய் நம்மளுடைய எங்கே பெட்டு அந்த ஒர்க்கு நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே அங்கே அயன் கிடச்சா மாதிரி இங்கே ஏதாவது கிடைக்குமா? எனக்கு வந்து தெரிலங்க. இங்கே கீழே நிறைய தண்ணி, கீழே எதுவுமே கிளியராகவே தெரியுமா? அது அப்படி கிளியராக தெரிகிற மாதிரி இருந்தால் எல்லாமே எடுத்துருக்கலாம். சரி ஓகே, வேறு எங்கேயாவது கிடைக்குதா? இங்கே எதுவும் இல்லைங்க, அவள் தாங்க. இங்கே வேறு எங்கேயும் இல்லை. ஸோ ஓகே, இந்த அப்புறம் நான் சொல்லணுன்னு நினச்சேன் ஒன்று. நம்ம மைண்ட் கிராஃப்டில் மல்டிப்ளேயர் போடணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி போன வீடியோவில் நம்ம டைமண்ட் மைனிங்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா? அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னு தெரியுதுன்னா, எனக்கே அப்போ தான் அதாவது இப்போ தான் ஒரு உண்மை தெரிஞ்சுது.
ஆக்சுவலாக அந்த வேர்ல்டில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து மல்டிப்ளேயர் ஒரு நாள் ஆடணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், க்ரியேட்டிவில் போய் ஒரு நாள் அந்த டைமண்ட் பிளாக்ஸை போய் வச்சுட்டு வந்திருக்கான் க்ரியேட்டிவில். ஆக்சுவலாக அப்புறமா தான் எனக்கு தெரியும், ஒரு இடத்துல அத்தனை டைமண்டே இருக்காதான். ஒரு இடத்துல 1-2 டைமண்ட் தான் கிடைக்குமா. டைமண்ட் ரொம்ப ரேர் போல். நான் அன்றைக்கி எவ்வளோ எடுத்தேனே, 24 என்னவோ எடுத்தேன். அத்தனை எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எடுக்கும்போது. அப்புறம் இப்போ தான் தெரியுதுங்க. சரி ஓகே, இங்கே ஒரு கோல் இருந்துச்சு, அதை எடுக்க முடியும்னு பார்த்தா நான் எடுக்க முடியல. சரி ஓகே கைஸ், அப்புறம் ஓகே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, போடலாம். இதோடு நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ப்ரோ கேடி ப்ரோ.